அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட இந்த நாளே முடிய போகுது. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த காணொளி வெளியாகுது. இருந்தாலும் பொறுத்துக்குங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி, கிட்டத்தட்ட இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஜெர்மனியின் முதல் பிதாமகர் பிரதமர் பிஸ்மார்க், ஜெர்மனியை ஒன்றிணைத்தவரும் இரும்பு தலைவர் என்று போற்றப்பட்டவருமான ஆட்டோ வான் பிஸ்மார்க். இந்தியாவோட பிஸ்மார்க் சர்தார் வல்லபாய் பட்டேல். இன்னைக்கு ஜெர்மனியோட பிரதமர், முன்னாள் பிரதமர், முதல் பிரதமர் பிஸ்மார்க் ஏப்ரல் 1 செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கிறார். பிரஷ்யாவின் ஷான்காசன் நகரில், தற்போது ஜெர்மனியில் இருக்கு இந்த நகரம். 1815 பிறந்தார். தந்தை பண்ணை உரிமையாளர், இராணுவ அதிகாரியாகவும் பணியாற்றியவர். பள்ளி படிப்புக்கு பிறகு சட்டம் பயின்ற பிஸ்மார்க் தந்தையைப் போலவே பிரபுத்துவ தோரணையுடன் வலம் வந்தார். அதே சமயம் பொது நலனிலும் அக்கறையுடன் செயல்பட்டார். சிறிது காலம் வழக்கறிஞராக பயிற்சி பெற்றார். தனது கடிதங்களில் ஷேக்ஸ்பியர், பைரன் ஆகியோரது மேற்கோள்களை அதிகம் பயன்படுத்துவார். உரையாடல் கலையில் வல்லவராக திகழ்ந்தார். ஆங்கிலம், பிரெஞ்சு, இத்தாலி மற்றும் போலந்து மற்றும் ரஷ்ய மொழிகளில் திறன் பெற்று விளங்கினார். 1847 உருவாக்கப்பட்ட பிரஷ்ய சட்டமன்றத்தில் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1861 பிரஷ்ய மன்னர் வில்லியம் இவரை தனது தலைமை அமைச்சராக நியமித்தார். அதிகாரம், நிர்வாகம், முடிவெடுத்தல் ஆகிய அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் பிஸ்மார்க். பிரஷ்யாவை ஐரோப்பாவின் வலுவான பேரரசாக நிறுவ 1864 தொடர்ச்சியாக போர்களில் ஈடுபட்டார். டென்மார்க், ஆஸ்திரியா, பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு எதிராக போர் தொடுத்தார். ஆஸ்திரியா என்ற நாடு வேறு, ஆஸ்திரேலியா என்ற நாடு வேறு, 2 நாடுமே இருக்கு. 1862 முதல் 1890 காலகட்டத்தில் முதலில் பிரஷ்யாவையும் பின்னர் ஜெர்மனியையும் இவர் ஆண்டார். இரும்பு தலைவர் என்று அழைக்கப்பட்ட இவரது தலைமையில்தான் ஜெர்மனி ஒன்றிணைக்கப்பட்ட நவீன பேரரசாக மாறியது. ஜெர்மனியில் தனித்தனியாக இருந்த 39 மாநிலங்களை தனது சாதுரியத்தால் ஒரே பிரஷ்ய தலைமையின் கீழ் ஒன்றிணைத்தார். பல போராட்டங்களுக்கு பிறகு ஜெர்மன் பேரரசின் பிரதமர் ஆனார். ஜெர்மனி ஒன்றிணைந்ததும் நாட்டு நலனில் கவனம் செலுத்த தொடங்கினார். இவரது வெளியுறவு கொள்கைகளின் காரணமாக ஜெர்மனி அபார வளர்ச்சி கண்டது. 1889 முதியோர், ஊனமுற்றோர் ஆகியோருக்கான காப்பீடு மசோதாவை அறிமுகம் செய்தார். முதியோர் ஓய்வூதியம், முதலாளிகளுக்கு சமமாக தொழிலாளர்களுக்கு காப்பீடு ஆகியவற்றையும் அறிமுகப்படுத்தினார். முதலாளிகளுக்கு அந்த காலத்தில் காப்பீடு இருந்திருக்கு. 70 வயதான தொழிலாளர்கள், விவசாயிகள், கைவினைஞர்கள், தொடக்கநிலை பணியாளர்கள் அனைவருக்கும் பாரபட்சமின்றி ஓய்வூதியம் வழங்கினார். மாநில அரசுகள் இத்திட்டங்களை நேரடியாக மேற்பார்வை செய்தன. பிரஷ்யாவின் அதிபர், அமைச்சர் போன்ற பதவிகளிலும் நீடித்தார். ஜெர்மனியில் ஏராளமான சீர்திருத்தங்களை செய்ததுடன் தனது பதவி காலத்திலும் அதற்கு பின்னரும் கூட ஜெர்மனி அரசியலிலும் சர்வதேச அரசியலிலும் பெரும் செல்வாக்குடன் விளங்கினார். 1860 முதல் 1890 வரை ஜெர்மனி மற்றும் ஐரோப்பிய அரசியல் விவகாரங்களில் பெரும் ஆதிக்க சக்தியாக விளங்கிய ஆட்டோ வான் பிஸ்மார்க். இவரோட முழு பேர் ஓட்டோவாலா இல்லை ஆட்டோவாலா அப்படின்றது கனடாவோட தலைநகர். அது மாதிரி இதில் ஓட்டோவான் இல்லை ஆட்டோவான் பிஸ்மார்க் அப்படின்றவர் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஜெர்மனியின் முதல் பிரதமர். இவர் 1898 மறைந்து விடுகிறார்.
நன்றி, வணக்கம்.